ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் கவனிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அத்தியாயத்திலே, நீதிமொழிகள் 30ஆம் அத்தியாயத்திலே 24, 25 வசனங்களில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஜீவியை பற்றி நாம் கவனிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அத்தியாயம் 24, 25. பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று வருகிறது. எறும்பு. நிறைய பேர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு, பாடம் கற்றுக்கொள்வதற்கு சிறந்த மனிதர்கள், உயர்ந்த மனிதர்களை பாருங்கள் என்று சொல்வார்கள். இவங்களை பாருங்க, இவங்கள்ட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க. முன்னேறியவர்கள், சமுதாயத்தில் சிறப்பானவர்கள், சிறந்தவர்களாய் விளங்குகிறவர்கள், அவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆகூர் தலைகீழ சொல்றார். எங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? சிறந்த மனிதர்களிடமிருந்து அல்ல, இந்த பூமியில நாம் எல்லாரும் அற்பமாய் நினைக்கக்கூடிய சிறிய ஜீவிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன? அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யோபுவுக்கு ஆண்டவர் லிவியத்தானை வைத்து கற்றுக் கொடுக்கிறார். அதிடமிருந்து பாடம் கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், பூக்களை கவனித்து பாருங்கள் என்று இவைகளை வைத்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அநேக விஷயங்கள் இருக்கிறது. மலையை பார்க்கும் போதும் மலையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியாயிருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மலைகளை பார்க்கும் போதும் நமக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. உயர்ந்த ஓங்கிய மரங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். பனை மரத்தை வைத்து நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் கேதுருக்களை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல சிறப்பாயிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பாடம் கற்றுக்கொள்வதற்கு நம்மை சுற்றி சுற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வாயிலாக பார்க்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், இயற்கைகள் எல்லாவற்றின் வழியாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு அருமையான பாடங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே ஒரு 3 விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த எறும்பிடமிருந்து அற்பமான ஜந்துவாய் இருந்தும் என்று சொல்லுகிறார். இது ஒரு அற்பமான ஜந்து. எறும்பு தராசில் நடந்து போச்சுன்னா அதுக்கு வெயிட் கிடையாது. காற்று வேகமாக அடித்தா அது அடிச்சுட்டு போயிடும். நம்ம சில நேரங்களில் ஒட்டுமொத்தமாக எறும்பை சர்வசாதாரணமாக கொன்று விடுகிறோம். கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான விஷம், சாக் பீஸ் போல் இருக்குது. அதை வாங்கி ஒரு கோடு போட்டால் அதை தாண்டி போகக்கூடிய நம்ம வீட்டில் உள்ள கரப்பான் பூச்சியோ அல்லது எறும்புகளோ எல்லாம் உடனடியாக செத்து விடுகிறது. அதை கூட்டி அள்ளணுங்கிறதில்ல, காற்று அடிச்சு எங்கிட்ட கொண்டு போயிடுது. அற்பமான ஜந்து. அது நமக்கு சில நேரங்களில் தொந்தரவாக கூட எறும்பு இருக்கலாம். எறும்பில் அநேக வகைகள் இருக்கும் போல தெரிகிறது. ஆனால் இவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? இந்த அற்பமான ஜந்து, அற்பமானவை, ஆனால் அவைகள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. பல விஷயங்களை சொல்லித்தர, சுறுசுறுப்பை கற்றுக் கொடுக்கிறது,
சேர்த்து வைப்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எதிர்காலத்துக்கு திட்டமிடுவதை பற்றி நம்மோடு கூட பேசுகிறது. அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் போதிக்கிறாரா? கர்த்தர் போதிக்கிறார். அற்பமானவைகளை கொண்டு பேசுகிறார். நீங்களும் நானும் ஒருவேளை பலராலும் இகழப்படுகிறவர்களாக, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாக, நம்முடைய பின்னணியத்தை வைத்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய சரீர அமைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கலாச்சார பின்னணிகள், இவைகளை வைத்து அற்பமாய் எண்ணக்கூடிய அநேகர் உண்டு. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய கையிலே தங்களை ஒப்பு கொடுப்பார்களானால் ஆண்டவர் அவர்களை அலங்காரமான கிரீடமாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரத்திலே ஏசாயா 60:15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஜாதிகள் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோப்பின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் அற்பமானவர்களை, எல்லாராலும் இகழப்பட்டவர்களை, எல்லாராலும் நெகிழப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆகாது, ஒன்றுக்கும் உதவாது, நான் ஒரு கொன்னுவாயேன், எனக்கு பேச்சு திறமை இல்லை அப்படின்னு சொன்ன மோசைய, இல்லை நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இல்லையா, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உன்னை ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக வச்சேன் அப்படின்னு சொல்லி எரேமியாட்ட ஆண்டவர் சொன்னார். அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சாதாரண பெண், அடிமையான பெண், அசீரிய தேசத்தின் படை தளபதி வீட்டில் சும்மா எடுபடி வேலை, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த தளபதி நாகமானுடைய குஷ்டரோகத்துக்கு ஒரு சரியான தீர்வு இந்த சின்ன பெண்ணால் கொடுக்க முடிந்தது. இஸ்ரவேலிலே ஜீவிக்கிற ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவள் சொன்னாள். எவ்வளோ பெரிய மேன்மை அங்கு ஏற்படுகிறது பாருங்கள். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு வேலைக்காரி சிறு பெண், ஆனால் கர்த்தருடைய கையிலே அவளா ஆச்சரியமாய் பயன்படுத்தப்பட்டார். ஒரு தேசத்துக்கே விடியலை கொண்டு வருவதற்கு, தேவனை குறித்த அறிவை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். அற்பமாய் எண்ணப்படுகிறோம் என்று நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், உங்களிலே வேதனைப்படாதீர்கள். கர்த்தருடைய கையிலே நீங்கள் அலங்காரமானவர்கள். கர்த்தருடைய கையிலே நீங்கள், கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். 4ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலே செருபாவேல் ஒருவேளை மிக திறமையான ஒரு மனிதன் அல்ல, ஆனால் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த செருபாவேலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தருடைய 7 கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறதாம்? செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செருபாபேலுக்கு முன்பதாக உயர்ந்த பர்வதம் கூட எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய பர்வதமே, சாதனையாளர்கள், சக்திமான்கள், செயல் வீரர்கள், திறமை மிக்கவர்கள், பணமுள்ளவர்கள், பலமுள்ளவர்கள், அவர்கள் மத்தியில்
ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் எம்மாத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆக நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீர்கள். எல்லாராலும் காலில் போட்டு மிதிக்கப்படுகிற பவுல் சொன்னது போல மிதியடிகளைப் போல ஆனாலும் தேவனுடைய கையில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அற்பமான உங்களை கொண்டு அநேக ஆச்சரியமான காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாம் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த நோக்கம், அதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார். அற்பமான ஜென்மம், ஆனால் அதை வைத்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு காரியம் என்னவென்றால் சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபு, தலைவன், அதிகாரி இல்லை. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனை போலவும் வரும். சோம்பேறி நேர் எதிரான ஒரு சுபாவம் எறும்பிடம் இருக்கிறது, சுறுசுறுப்பானது. எறும்புகள் எங்கேயும் படுத்துங்கிறத நீங்க பார்க்கறதில்லை, சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறது. நம்ம சில நேரம் சொல்லுவோம், இப்போல்லாம் தீயா வேலை செய்கிறான். அந்த மாதிரி தீயா வேலை செய்யுது, நோக்கத்தோடு வேலை செய்கிறது. பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப திட்டமிட்டு போகிறது. பாருங்க, அந்த வரிசையில் கிரமமாய், ஒழுக்கமாய், கவனமாய், எங்க அதுக்கு ஆகாரம் இருக்குதோ அங்கேயும், எங்க அதுக்கு கூடு இருக்குதோ அங்கேயும், ரெண்டையும் அழகா கவனிக்குது. எறும்புகள் நடந்து போன பிறகு அந்த இடத்த பார்த்து ஒரு சின்ன தாரை அதிலே தெரிகிறது. ஒரு சின்ன தாரை விழுது, ஒரு தடயம் கிடைக்கிறது. அழகாய் போகிறது, கூட்டமாய் சேர்ந்து அவைகள் செய்கிற செயல்கள் அற்புதமாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்றோம், சில நேரம் உப்புமா சாப்பிட்டோம்னா சீனி போட்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, இல்லை வேறு குழம்பு ஊற்றி சாப்பிட்றவங்க இருக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன சீனி துகள் கீழே விழுந்துருச்சுன்னா எப்படி செய்தி எறும்புக்கு கிடைக்குதுன்னே தெரியல. அந்த மோப்ப சக்தி அபாரமாக இருக்கிறது. அது ஒன்று கண்டுபிடித்து விட்டு போய் அதை சொல்லி, தகவல் சொல்லி சிலராக வருகிறார்கள். அங்கிருந்து கொஞ்சம் பேராக வர்றாங்க. எவ்வளவு பேர் வரணுமோ அத்தனை பேர் வர்றாங்க. 3-4 பேர் போதும்னா 3-4 பேர் அவங்க ஒரு லைனில் வர்றாங்க. வந்து அழகாக அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கி கொண்டு போய் அது தன்னுடைய கூட்டு எங்கே இருக்குதோ தெரியாது, அங்கே கொண்டு போய் வச்சிருது, பாதுகாக்கிறது. சுறுசுறுப்பாய் பணியாற்றுகிறது. சில நேரங்களில் அபாரமான பாரங்களை அது எல்லாம் சேர்ந்து தூக்குது. தன்னை விட பெரிய பெரிய பூச்சிகள் எல்லாம், ஒரு கரப்பான் பூச்சி செத்து போச்சுன்னு வைங்க, பாருங்க எத்தனை எறும்புகள் கூட்டமாக வந்து தூக்குது, இழுக்குது, தள்ளுது. எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. பெரிய ஊர்வலம் போல அவைகள் போய் கொண்டிருக்கிறது. அவளிடத்தில் காணப்படுகிற இந்த சுறுசுறுப்பு எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறது. அதிகாரி இல்லை, பிரபு இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை, குத்துறதுக்கு எந்நேரம். நம்ம ஆள் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்வோம், ஆள் இல்லைன்னா போய் படுத்துக்கணும். இல்லை,
100 நாள் வேலையை பாருங்க. அங்கேருந்து டெம்போவில் வந்து இறங்குறாங்க. கூட்டமாக ஒரு 60-70 பேர் டெம்போவில் இடித்து நெருக்கி வந்து கொரோனா காலத்தில் வந்து இறங்குறது. 100 நாள் வேலைக்கு சமூக இடைவெளி இல்லை, முகக்கவசம் இல்லை. வந்து இறங்கின உடனே படுக்கிறதுக்கு இடத்த தெளித்து படுத்துக்கிட்டா அவ்வளோதான். நல்லா தின்னுப்ட்டு வந்து தூங்குறது. சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் இல்லை, வேதம் அழகாய் சொல்லுகிறது. 24வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் இதே வார்த்தை திரும்ப அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 கடைசியில் 30வது வசனம், சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறிக்கும் வயல் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சோம்பேறிக்கு வயலை கொடுத்துருக்காரு. மதியீனனுக்கு திராட்சை தோட்டமே இருக்குது. இப்படி சில நேரங்களில் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்காக அலைகிற மாதிரி பல நேரங்கள் ஆயிடுது. நமக்கு ஆண்டவர் சிலதை கொடுத்துருக்காரு. இதை வச்சுக்கிட்டே வேலை இல்லைன்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கும். இங்கே எழுதியிருக்குது, சோம்பேறிக்கு வயல் இருக்கு, மதியனனுக்கு திராட்சை தோட்டம் இருக்கு. ஆனால் இவன் என்ன செய்யறான்னா தூங்கிட்டே இருக்கிறான். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் சுற்றுச்சுவர் இடிந்து கிடந்தது. இதையெல்லாம் செய்யலாமே எழுப்பி. சோம்பல்னால வீடு ஒழுகுது. சோம்பல்னால நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ரிசோர்சஸ், நல்ல ஆதாரங்கள் விரயமாகிறது. உன் கை கெட்டினதை நீ உன் முழு பலத்தோட செய் அப்படின்னு சொல்றார். எது உனக்கு ஆண்டவர் வாக்கி செய்கிறாரோ அதை முழு பலத்தோட செய். கைனால நலமான வேலை செய். உன்னை திருடாதீங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் திருடுகிறவராயிராமல் உங்கள் கைகளினால நலமான வேலை செய்து சாப்பிட்றவர்களா இருக்கணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. சுறுசுறுப்பானவனுடைய கை ஆளுகை செய்யும். எழுதியிருக்குது, அதை நோக்கி பார்த்தேன், புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும். ஒரு இடமெல்லாம் கடன் கேட்கணும்னு என்ன இருக்குது? அதான் இருக்குதே, வயல் இருக்குதே, அதான் திராட்சை தோட்டம் இருக்குதே, ஆண்டவர் கொடுத்த ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குதே, அதை வச்சு செய். ஏதோ ஒன்று செய். 100 ரூபா இருந்தால் போதுங்க, உழைப்புக்கு ஒரு வழியை தேடிக்கிடலாம். 100 ரூபாய்க்கு 4 தேங்காய் வாங்கி அங்கே உட்காந்துக்கிட்டா அந்த 4 தேங்காவை வச்சு 150 ரூபா சம்பாதிச்சிடலாம். 100 ரூபா போட்ட முதலீடுக்கு 50 ரூபா சேர்த்து கிடைக்கும். 5 கிலோ தக்காளி வாங்கி வச்சா ஏதோ ஒன்று செய்யலாம். நம்ம இருக்கிற இடத்துல உழைப்புக்கு ஆதாரமும் வழியும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அரசாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலைக்கும் மரியாதை இருக்கிறது. எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதை சிறு வயசுலேயே உருவாக்கணும். அப்படி உருவாக்கி கொடுத்துட்டோம்னா பெரியவங்களாகும் போதும் பல அழுத்தங்களை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அழுத்தங்களை வாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. வேலைகளை செய்து பழக்குவியாததுனால அப்படி எல்லா அடிப்படை வேலைகளை நாமே செய்து பழக வேண்டும். முடிந்த அளவு நமக்கு வேலைக்காரங்களை யாரையும் வைக்கக்கூடாது, யாரையும் ஏவக்கூடாது. நானே செய்ய வேண்டும். என்னுடைய வேலைகளை நானே செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். என்ன வேலையாக இருந்தால் அழுத்தங்களை தாங்கிக் கொள்வதற்கான மன வலிமையும் நமக்கு அதோடு கிடைக்கும். சோம்பலாய் படுத்து உறங்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இப்படி செய்தனா உன் தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். எதிர்பாராம திடீர்னு வழிபோக்கன் வருகிறது போல உனக்கு வந்துவிடும். எதிர்பாராத நேரத்தில் சிக்கலாயிடும். உனக்கு பணத்தேவை ஏற்படும், நெருக்கடி ஏற்படும், பணம் இருக்காது. என்ன செய்வ? அடுத்த வீட்டில் போய் கடன் வாங்குவியா? உன் வறுமை வழிபோக்கனை போலும்
உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். 4 போலீஸ்காரங்க உன்னை நடுராத்திரி வந்து பிடிக்க வந்தா எப்படி இருக்கும்? அதுபோல திடீரென்று உனக்கு ஆபத்துகள் வந்து சோம்பலா இருக்கக்கூடாது. நல்ல நேரங்கள் இருக்கும்போதே சுறுசுறுப்பாய் நாம் வேலை செய்ய வேண்டும். அநேக தேவனுடைய வார்த்தைகள் இவைகளை சொல்லுகிறது. ஜாக்கிரதையாயிரு, விழிப்பாயிரு. 19வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். ஆக நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ரோமர்களது நிருபம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரோமர் 12:11. ரோமர்களது நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அஜிலிட்டி, சுறுசுறுப்பு. ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள் என்றால் அசதியாயிராம அப்படின்னா சோம்பலாயிராம, ஸ்லோத்ஃபுல்னஸ். அசதியா இருக்காதீங்க, சுறுசுறுப்பா இருங்க, விறுவிறுப்பா இருங்க, சிந்தனையோட இருங்க. லீட் த லைஃப் வித் பர்பஸ், பர்பஸ் ட்ரிவன் லைஃப். நோக்கத்தால் உந்தி தள்ளப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். எழுதப்பட்டிருக்கிறது, அசதியாய் ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆக நம்ம ஜாக்கிரதையோடு கூட இருந்து ஆண்டவருடைய வேலைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எரேமியாவில். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாய் செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும், விறுவிறுப்பாக இருக்கணும், யோசித்து செய்யணும், திட்டமிட்டு செய்யணும். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் நீசருக்கு முன்பாக அவன் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். செய்கிற வேலையை ஏதோ கடமைக்காக செய்வதல்ல, மனுஷ பார்வைக்காக செய்வதல்ல, கர்த்தருக்கென்று செய். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் நடக்காமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஒரு வேலையை என் வேலையா நினைச்சு செய்யணும். இன்னொருத்தர் அந்த வேலையில வந்து ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு அதை நேர்த்தியா செய்யறதுக்கு நான் பிரயாசப்பட வேண்டும். ஒழுங்காய் செய்வது மட்டுமல்ல, அழகாயும் செய்ய வேண்டும். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ அன்பு நம்மிலே இருந்தால் நாம் செய்வதெல்லாம் நித்தியத்திற்கு என்று செய்கிறோம். ஆகவே அதை அழகாய் செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்ய வேண்டும், சுறுசுறுப்பாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதை நமக்கு, இந்த சுறுசுறுப்பை பற்றி நமக்கு அழகாய் இந்த எறும்பு கற்றுக் கொடுக்கிறது. 3வது இன்னொரு விஷயத்தை நமக்கு இந்த எறும்பு கற்றுக் கொடுக்கிறது. என்ன? தாட்ஃபுல்னஸ். சிந்தனை ரொம்ப ஞானமா செயல்படுது. என்ன ஞானம்? அது மழை காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேர்த்து கொள்கிறது. நல்ல திட்டமிட்டு வேலை செய்கிறது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கும் போதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படலாம், இல்லாமல் போய்விடும். ஆகவே நமக்கு எதிரே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வாய்ப்பு வரட்டும்னு காத்திருக்கக்கூடாது, தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. வாய்ப்புகள் நம்முடைய வழியருகே, கையருகே இருக்கும். இருக்கிறதை நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன இப்பொழுது இருக்கிறது என்று பார்த்து அதை பயன்படுத்தி கொள்ள நாம் யோசிக்க வேண்டும். இந்த எறும்புகள் என்ன அழகாக திட்டமிடுது. மழை காலத்தில் ஊர்ந்து வெளியில் போக முடியாது, சகதியில் போக முடியாது, காற்று மழை இருக்கும், சாதகமாக இருக்காது சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலையாக இருக்கும். ஆகவே சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நல்ல வெயில் காலம்,
நல்ல கோடை காலம். இதை பயன்படுத்தி ஆகாரத்தை, தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒன்று சேர சேர்த்து வைத்துக் கொண்டு அவைகள் கூடுகளிலே தங்கிக் கொள்ளுகிறது. நாம் என்ன செய்யணும்? எதிர்காலத்துக்காக திட்டமிடணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதிர்காலம் இருக்கிறது. வாழ்க்கை இந்த பூமியில் மரணத்தோடு முடிவதில்லை. மரணம் மனிதனுக்கு ஒரு முடிவே அல்ல. மனிதனுக்கு மரணம் என்பது அடுத்த வாழ்க்கையினுடைய வாசல், நித்தியத்தினுடைய வாசல். அது மரணம் என்ற ஆற்றை தாண்டி, மரண நதியை தாண்டி அந்த பக்கம் நாம் போகிறோம். எல்லா மனிதனுக்கும் நித்தியம் இருக்கிறது. ஒன்று அவன் நரகத்திலோ அல்லது அவன் மோட்சத்திலோ தன்னுடைய நாட்களை செலவழித்தாக வேண்டும். ஆக இங்கேயே நாம் திட்டமிட வேண்டும். பைபிள் எழுதியிருக்குது, ஊருக்கு போகிற வழியை மூடன் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மரணத்துக்கு பிறகு எங்க போறாங்க அநேகருக்கு தெரியாது. ஆனா ஒரு நீண்ட பயணம், திரும்பி வர முடியாத பயணம். ஒரு வாரத்துக்காக ஒரு ஊருக்கு போறோம்னா ஒரு வாரத்துக்கு வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு போறோம். ஒரு நாள் 2 நாளைக்கு போனோம்னா ஒரு நாள் 2 நாளைக்கு வேண்டிய ஆயத்தம், ஆகாரம், துணிமணி, பணம் எல்லாம் எடுத்து கொண்டு போறோம். ஆனா திரும்பி வரவே முடியாத ஒரு பயணத்துக்கு நம்ம போறோமே, ஆயத்தம் வேண்டாமா? அப்படி ஆயத்தப்படாமலேயே அந்த பயணத்தை ஆரம்பிச்சா அவன் பேர் மூடன், முட்டாள் என்று சொல்லப்படுகிறது வேதம். இன்றைக்கு அநேகருக்கு மரணத்துக்கு பிறகு எங்க போறாங்கன்னு தெரியல. வந்தது தெரியும், போவது எங்கே அப்படின்னு தெரியவே மாட்டாங்க. அவனுக்கு வேதம் சொல்லுகிறது முட்டாள் என்று சொல்லுகிறது. ஆத்துமாவை குறித்து அறிவு வேண்டும், நித்தியத்தை குறித்து அறிவு வேண்டும், ஒரே ஒரு மெய் தெய்வம் தான் உண்டு என்ற அறிவு வேண்டும். அந்த ஒரே தெய்வம் ஒரே ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழியைத்தான் வைத்திருக்கிறார் என்ற அறிவு வேண்டும். ஒரே ஒரு நாமத்தில் மட்டும்தான், இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு என்பதை மனிதன் அறிய வேண்டும். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமத்தினாலே அன்றி வேறொரு நாமத்திலே மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலைக்கு வழியே இல்லை. ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு மோட்சம். அந்த மோட்சத்துக்கு ஒரே வழி. மோட்சம் சந்தக்கடை கிடையாது, கண்ட வழியா ஏறி உள்ள குதிக்கிறதுக்கு. எல்லா நதியும் போய் கடல்ல சேரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தத்துவம் உங்களுக்கே தெரியும். எல்லா நதியும் கடல்ல போய் சேரல. எல்லாத்தையும் தடுத்து பல இடங்கள்ல நிறுத்திட்டாங்க. முந்தி போய்கிட்டு இருந்தது இப்ப போகல. முந்தி இருந்த மாதிரி மழை இப்ப இல்லை, ஆறே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய குளங்களை எல்லாம் காணாம ஆக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் ஏராளமான குளங்கள் இருந்திருக்கலாம் சென்னையில். இப்போ அந்த குளங்களே இல்லை. இப்போ திடீர்னு மழை பெஞ்சா ஊரே குளமாயிடுது. குளத்தையெல்லாம் காலி பண்ணி ஊராக்கிட்டாங்க. அப்படி இதெல்லாம் இப்படி நடக்கும்போது பிறகு எல்லாரும் போய் கடலில் தான் சேருது அப்படின்னு யாருக்கு தெரியும்? யார் கண்டுபிடிச்சது? அப்படியே சேர்ந்தா கூட அது சரியா இருக்கலாம். ஆனால் மோட்சத்துக்கு ஒரு வழிதான் இருக்கு. இது அவர் மேலிருந்து ஒருத்தர் கீழே வந்தார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பாதாளத்துக்கு இறங்கினார், கீழையும் பார்த்துட்டார். அவர் திரும்பவுமா பாதாளத்திலிருந்து பரலோகம் வரைக்கும் போயிட்டார். எல்லாத்தையும் மேலிருந்து கீழே வர அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சவர் தான் சொல்றாரு, ஒரே ஒரு வழிதான், இயேசுதான் அந்த வழி. அப்படியான மனுஷன் என்ன செய்யணும்? தன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதை அவன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தன்னுடைய ஆத்மாவை பங்கமில்லாமல் பாதுகாக்க வழியை தேடிக்கணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த எறும்புகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு செயல்படுகிறதோ, மனுஷன் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ரட்சிப்பை நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு என்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில், தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒரு நாள் அவரை நாம் சந்திக்க போகிறோம். அது நியாய விசாரிப்பின் நாள். அந்த நாள்ல தைரியமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியிலே மாசற்றவர்களாய் நிற்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான வழியை தேடிக்கிட வேண்டாமா? எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? ஏங்க சும்மா இருந்தாங்க? ஏன் காலத்தை வீணாக்குனாங்க? ஏன் வாய்ப்பை நழுவ விட்டாங்க? ஏன் சந்தர்ப்பத்தை தொலைச்சு கட்டினாங்க? ஏன் காற்றுள்ள போதே, வாய்ப்பு இருந்த போதே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? தேவனுடைய கிருபையை ஏன் போக்கடித்தார்கள்? ஏன் விருதாவாக்கினார்கள்? நல்ல தெய்வ கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாள் ரட்சிப்பின் நாள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சண்ய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, இதுவே ரட்சண்ய நாள். இன்று நாம் அவருடைய சத்தத்தை கேட்போமானால், தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்போமானால், நாம் நம்முடைய செவியை விலக்கி விடாதபடி அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல செய்து விடாதீர்கள். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும், சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகமாகிய இயேசுவினுடைய புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னியும் கந்தவும் எரியக்கூடிய அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம போக விரும்ப மாட்டோம், ஒருவேளை யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனால் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தள்ளப்படுவார்கள். போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறுவாங்க, கத்துவாங்க, அலறுவாங்க, கெஞ்சுவாங்க, ஆனால் அவர்கள் தள்ளப்படுவார்கள். இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், ஆனால் அன்றைக்கு அவர் தள்ளுவார். ஆகவே நமக்கு ரட்சிப்பு அவசியம். பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு அவசியம். ஜாக்கிரதையோடு கூட உன் ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசா தனக்கு கிடைத்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விட்டான். தேவன் பேசும்போதெல்லாம் அலட்சியம் செய்தான். ஏசாவை 15 ஆண்டுகள் வளர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பு ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்து 15 ஆண்டுகள் கற்றுக்கொள்வதற்கு சிறந்த வாய்ப்பு ஏசாவுக்கு இருந்தது. 15 ஆண்டையும் அலட்சியம் செய்தான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தான். தேவன் அவனுக்கென்று வைத்திருந்த உசிதமான மேன்மையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிராகரித்தான். எனக்கு வில் இருக்கு, என் கையில் அம்பு இருக்கு, மனசுக்குள்ள தெம்பு இருக்கு, இதயத்தில் தில் இருக்கு, என்னால் வாழ முடியும், எவருடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் சுயசார்புள்ளவனாய் தேவனை அலட்சியம் செய்தான். நடந்தது என்ன? எல்லாருக்கும் அவன் தலைவேதனையாய் மாறினான். அவனால் பெரிய வேதனை ஏற்பட்டது, துக்கம் ஏற்பட்டது, குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டது. அவனுடைய சந்ததியார் சபிக்கப்பட்ட சந்ததியாராக மாறினார்கள். ஏதோமியர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறினார்கள். திரும்ப ஒரு நாள் அவன் ஒரு காலத்திலே அழுது புரண்டு அழுது பார்த்தான். தேவனுடைய ரட்சிப்புக்காக, தேவனோடு உள்ள சமாதானத்துக்காக அழுது பார்த்தான், சத்தமிட்டு அழுதான். ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாமல் போயிற்று. அருமையானவர்களே, வாய்ப்பை தவற விட்டோமானால் எத்தனை வாய்ப்பை திரும்ப ஆண்டவர் கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது.
ஆண்டவர் நீடிய கிருபை உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான், மன்னிக்க தயை பெருத்தவர் தான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கிருபை அடைபட்டு போய்விடும். நோவாவின் காலத்தில் 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்திருப்பார். அதன் பிறகு ஒரு நாள் பேழையினுடைய கதவை கர்த்தர் அடைத்தார். அடைபட்டு போயிற்று. மனிதன் திரும்ப போய் எத்தனை முறை தட்டினாலும், நோவாவுக்கு திறக்க வேண்டும் என்ற மனது இருந்தாலும் கூட திறக்க முடியாதபடி கர்த்தர் அடைத்து விட்டார். வாய்ப்பை நாம் நழுவ விட்டுக்கொண்டே இருந்தால் எந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பு என்று நமக்கு தெரியாது. அநேகருக்கு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதையோடு கூட நாம் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை அறி. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை அறி. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் நாட்கள் வருவதற்கு முன்பதாக, ஒரு சரீரமெல்லாம் உருவழிந்து ஒண்ணுமே இயலாம போறதுக்குரிய நாட்கள் வருவதற்கு முன்பதாக உன் சிருஷ்டிகர்த்தரை நீ அறி. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில வாய்ப்பே இல்லாமல் மரித்து போகிறார்கள். திடீரென்று விபத்துக்கள் நிகழ்கிறது. ஒரு வார்த்தை கூட வாயிலே இயேசுவே என்று சொல்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாதபடி அவர்கள் முடிந்து போகிறார்கள். வாழ்க்கை அறுக்கப்படுகிறது. நெய்கிறவனுடைய பாவிலிருந்து அறுபட்டு போகிறது போல அறுக்கப்பட்டு போகிறார்கள். ஆகவே ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவது நல்லது. நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு அநேகம் இருக்கிறது. சாட்சியாய் நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆத்துமாக்கள் ஒன்றுதான் இந்த பூமியில் விலை கூடிய ஒன்று. தங்கம், பொன், வெள்ளி, வைரம், வைடூரியம், பிளாட்டினம், வீடு, சொத்து, சுகம், தோட்டம், காடு இவைகள் அல்லங்க. ஆத்துமாக்கள் மட்டும்தான் விலையேற பெற்றவைகள். ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு என்ன லாபம் உண்டு? தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுப்பான்? நமக்கு இருக்கிற வாய்ப்பில் ஆத்மாதாயம் செய்கிறோமா? ஒரு நாள் நாம் பரலோகத்தில் போகும்போது நம்மை அலங்கரிப்பது எது தெரியுமா? ஆத்மாக்கள் தான். நாம் சம்பாதித்த ஆத்மாக்களே நமக்கு கிரீடமாயிருப்பார்கள். நீங்களே எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றார் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில். நம்ம ஆத்மா ஆதாயம் செய்கிறோமா? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெய்வ அன்பை பற்றி சொல்றோமா? சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை சொல்வது என்மேல் விழுந்த கடமை. இதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? ஆத்மாக்களை சேகரிக்கிறோமா? நீங்கள் நித்திய வீட்டிற்கு செல்லும் போது, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருளால் ஆத்ம சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கான முயற்சி எடுக்கிறோமா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்தவில்லையா? இன்னாருக்கு சொல்லு, இதை சொல்லணும். வாயை நம்ம இறுக மூடிக்கிறோமே. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்ம வாய் அடைபட்டே இருக்கும். சங்கீதம் 51 எழுதியிருக்குது, ஆண்டவரே எனக்கு நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், அப்பொழுது என் வாய் திறக்கும், என் உதடுகள் திறக்கும். உதடுகளை மூடி வைக்கிறது எது? இது ஒண்ணுதான், இயேசு. இயேசு ஆகிய அருமருந்து தான், ஒரே ஒரு மருந்து மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்கு. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்த்தம். இயேசு சிலுவையில் சிந்தின ஒரே ஒரு பலிதான், ஒரே ஏக பலி. சொல்ல வேண்டாமா? எங்கெல்லாம் நம்ம பேசுறோமோ, யார்கிட்டையெல்லாம் பேசுறோமோ, போன்ல யார்கிட்டையெல்லாம் கதைக்கிறோமோ, கலகலக்கிறோமோ, ஒரு சந்தர்ப்பம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது உருவத்தில் இயேசுவை பற்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இவர்களுக்கு சொல்லணுமே, இவர்களுக்கு சொல்லணுமே, இவர்களுக்கு சொல்லணுமே. இந்த துடிப்பு இருக்க வேண்டும். இந்த துடிப்பு இருக்கணும்.
அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இதுக்கு ஒரு பட்டம் ஒன்றும் தேவையில்லை, படிப்பு ஒன்றும் தேவையில்லை. பொறுப்பு இருந்தா போதும், பொறுப்புணர்வு இருந்தா போதும். நான் பெற்ற சந்தோஷம் அடுத்தவங்களும் பெறணும். எனக்கு இயேசு இலவசமாய் கொடுத்தார், நான் இலவசமா அவங்களுக்கு கொடுக்கணும். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என் பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு அறியணும், அவங்க இயேசு அறியணும், இவங்க இயேசு அறியணும். நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம்னா எத்தனை தடவை உங்க வாழ்க்கையில நாளைக்கு சொல்லலாம்னு நினைச்ச போது நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. ஒருவேளை அவங்க இல்லாமலே போயிருப்பாங்களே, சந்தர்ப்பம் போச்சு. நான் அப்படி சில முறை உணர்ந்திருக்கிறேன். போய் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம விட்டோமே, இப்ப இல்லையே அவங்க. யோசிங்க. எறும்பு தூரத்து சிந்தையோடு கூட செயல்படுகிறது. நாம் தூரத்து சிந்தையோடு கூட செயல்பட வேண்டும். ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு சில பாடங்கள் இருக்கிறது. அற்பமானது, ஆனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நீ அற்பமாய் எண்ணப்படலாம், அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். தேவனுடைய கையில் உன்னை ஒப்பு கொடுத்துப்பார். உனக்கென்று ஒரு உபயோகம் இருக்கிறது, அது ஆண்டவருக்கு தெரியும். அவர் உன்னை பயன்படுத்துவார். நீ கர்த்தருடைய கையில், எஜமானுடைய கையில கனம் பெற்ற ஒரு பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாயிருப்பாய். ஷோகேஸில் வைக்கிற பாத்திரமா இல்லை, எங்கேயோ கனவீனமாக தூக்கி எறியப்படுகிற பாத்திரமா இல்லை, கனமுள்ள ஒரு பாத்திரமாக நீ காணப்படுவாய். இரண்டாவது, எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பு. சேர்ந்து பணி செய்வது, மற்றவர்களோடு கூட சேர்ந்து இணக்கமான ஒரு வாழ்க்கை. நமக்கு சோம்பலாக இருக்கக்கூடாது. எவ்வளவு ஆண்டவர் நேர்மையாய் சம்பாதிப்பதற்கு நமக்கு சொல்லுகிறார், அவ்வளவு சம்பாதியுங்கள். சும்மா வீட்டில் படுக்காதீங்க. உன் கைகளின் பிரயாசத்தை கொண்டுதான் உன்னை நடத்த ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். அதன்படியாய் அவர் படியிழக்க விரும்புகிறார். சும்மா உட்காந்துக்கிட்டு பொத்து பொத்துன்னு போடுவார், கூரையை பிச்சுட்டு போடுவார். ஆனால் வாயில் விழுந்து பல்லெல்லாம் போயிடும். அங்கே ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு கூட போடுறார். அது வேணுமா? எல்லாமே அங்கே டியூப்பில் கொண்டு வந்து மாட்டி விடுவாங்க. அப்படியா வேணும்? அவரால் பொத்துன்னு போட முடியும், ஆனால் நம்ம செத்து போயிடுவோம். அதனால் கூரையை பிச்சுட்டு அவர் போடுவார்னு காத்திருக்காம சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். இயேசுக்கு சுறுசுறுப்பாக இல்லாத ஒருத்தரையுமே பயன்படுத்தலை. ஒரு கிதியோனை பாருங்க, அவன் கொஞ்சம் நெருக்கடியான நிலையில ரகசியமாக கொஞ்சம் கோதுமையை விதைச்சி விளைய வச்சு அதை அறுவடை செஞ்சு தனக்கும் தான் குடும்பத்துக்கும் தேவையானதை போரடிக்கும் போது கர்வாலி மரத்தின் கீழே தலப்பா கட்டிக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு கையில் குச்சியோட. பார்க்குறதுக்கு ஆடு மேய்க்கிறவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஆளா வேற ஆளா, என்ன தூது சொல்லிடுவாங்களோ, உளவாளியோ, பல எண்ணங்கள். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்தா சொன்னார், பராக்கிரமசாலியை கர்த்தருனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு காட்டுக்குள்ள மலைகளுக்குள்ள ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தன் இங்கே வேலை செய்யறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். அத்தனை பேரும் கடுமையான உழைப்பாளிகள், வேலை செய்யறதுல கடும் உழைப்பாளிகள். கடலோடையும் அலையோடையும் காற்றோடையும் புயலோடையும் போராடுகிறவங்க. அவங்கள தான் அவர் எடுத்துக்கிட்டார். மண்டையில் சரக்கு இல்லைன்னு வைங்க, ஆனால் அலுப்பு இல்லாமல் வேலை செய்கிறவங்க, அலுப்பு இல்லாத வேலையாள். கர்த்தர் அவங்கள தான் எடுத்து பயன்படுத்தினார். உலகத்தை கலக்கிறவர்களாக இருந்தார். எறும்பை போல திட்டமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆத்ம ரட்சிப்பை குறித்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஞானவான்கள் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில்
சூரியனைப் போல, நட்சத்திரங்களைப் போல விவிதமாய் பிரகாசிப்பார்கள். ஆகவே இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும்.